மக்களின் மனதை வென்று விட்டார் விஜய். மக்களின் மனதை வென்றவர் விஜய். நீ எதை வச்சு ஹீரோவான, எதை வச்சு பாப்புலாரிட்டி தானே நான் சொல்லட்டுங்களா? பம்பாய் சிட்டி, சொக்குவாரட்டி, உட்டாவாரு, செவத்தையட்டின்னு பாட்டு பாடி இருக்கிற. ஊட்டி மலை பியூட்டி உன் பேரு என்னமான்னு கேட்டிருக்கிற. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமான்னு கேட்டிருக்கிற. பெண்களை பத்தி தவறா பேசியிருக்கிற. பெண்கள் ஆடையை பத்தி பேசியிருக்கிற. இவ்வளவு படங்கள்ல நீ கேடு கட்டணும் நடிச்சிருக்கிய. இதுக்கு நீ பதில் சொல்லணும்ல. இஃப்தார் நோன்பு கஞ்சி குடிக்கிறாப்ல குடிச்சிட்டு அசால்ட்டா உங்களுக்காக தான் இருக்கிறேன், நான் வந்து அதும்பாங்க இதும்பாங்க, அதெல்லாம் நான் நம்ப. எங்க ராஜா போயிருந்த திருப்பரங்குன்ற பட்சத்துல எங்க போயிருந்த? அந்த இஃப்தார் நோம்பையும் எங்க தெரியுமா குடிக்கிறாப்ல ஐயா? மகாபலிபுரத்துல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒரு ஹால் எடுத்து அங்க உட்கார்ந்து இஃப்தார் நோம்பு குடிக்கிறாங்க. அந்தால நான் வந்து அஞ்சலைமால் நீதிமன்றங்கிற புதுசாக உருவாக்குவாங்க. தாய்மாமா சீரொன்னு டைரக்டா லூசு போயல. இதெல்லாம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? சட்டம் இயற்றும் உரிமை நம்ம கிட்ட கிடையாதுடா லூசு போயல. நான் மனிதன் இல்லை, நான் மனிதனாக வாழ முயற்சிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தற்குறித்தனமா தான் வாழவன் சொல்லிட்டு திரியறவனுங்க தான் இந்த சீமான் பின்னாடி இந்த விஜய் பின்னாடியும் சுத்தி திரிறானுங்க. நான் வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம் எல்லாத்தையும் தலைநகரமாக்குவேன். அப்படியா? ஏன் இதை விட்டுட்டீங்க பாருங்க. நான் இந்த விருங்கம்பாக்கம் சுடுகாடு, நீங்க இருந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அதையெல்லாம் தலைநகர் ஆக்கி விடுங்க இஷ்டத்துக்கு. இப்படி ஒரு கிறுக்கனை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. எப்படின்னா எந்த சுயமரியாதையும் இல்லாத ஒரு ஜந்து தான் அது. சீமான் வந்து மனுஷங்களை சேர்த்தியே கிடையாது. இந்த அன்புமணி சொல்றாப்ல கேஸ் விலை ஏறி போச்சுங்க அப்படின்னா திமுக கலங்குறாப்ல. எங்க கேஸுக்கும் திமுக எனக்கு சம்பந்தம் இருக்குது? இதுதான் அரசியல். இப்ப அன்புமணி பின்னாடி உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? இதைத்தான் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு ஆமாங்க கேஸுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்குதுங்க. லூசு போயல. நேத்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க சேலம் பக்கத்துல. அதுக்கு என்னடான்னு கேட்டா திமுக தான் காரணங்கிறாரு அன்புமணி. இப்போ என்ன கேட்கறேன், ஒருத்தர் பைத்தியமா இருந்தா டாக்டர்கிட்ட கூட்டு போலாங்க. ஒரு டாக்டர் எப்படி இருந்தா என்னங்க பண்றது? ஐயா ஜி.கே. வாசன் அவர் பேரு என்னங்க? தமிழ் மாநில காங்கிரஸ். அப்படியா? யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு? பிஜேபி. எங்க பிஜேபியும் காங்கிரஸும் எதிர்கட்சிங்க இப்படி ஒன்னார் அதெல்லாம் ஆகலாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இது எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? பெரியார் சிலையை உடைப்பேன், பெரியார் சிலையை உடைப்பேன்னு பெரியார் சிலை பக்கத்துல நின்றுட்டு அந்த அம்மா பேசுது. பேசிட்டு இருக்க நாளைக்கு போய் இந்த பெரியார் சிலையை உடைக்க வேண்டியதுன்னு அதெல்லாம் முடியாது. இப்ப அந்தம்மா மட்டும் இல்ல, அந்தம்மா மாதிரியே நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் இருக்குது. ஏற்கனவே ஒருத்தன் சொன்னா அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் வந்து பெரியார் அடிப்பீங்கடா. நான் என்னத்தை சொல்லி உங்க அடிக்கிறது? உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? எந்த அடையாளமும் கிடையாது. திராவிடம் அப்படின்னா நிக்கிறாருல பெரியாரு. பெரியார உடப்ப பெரியார டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்ற. ஏன்னா அந்த ஆளு ஒன்னு அவளை டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். அப்படி நிக்கிறான், அப்படி ஜாயின்டிங்கா நிக்கிறான். ஒண்ணுகிட்ட எவன் இருக்கான்? திராவிடர் விடுதலை கழகம் நடத்தும் திருமுனை கூட்டம். நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி தெருமுனை கூட்டம் நடத்துறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில பேருக்கு நன்மையாக இருக்கும், சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எல்லாம் கலந்தது தான் லைஃபு. இந்த மாதிரியான கூட்டங்கள் இது நடத்தலாமா நடத்தக்கூடாதா, எங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னு ரோட்டில் போகிறவங்களே நிறைய பேர் நினச்சிட்டு போகலாம். இது பேசலாமா, எதுக்கு எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இதுதான் ஜனநாயகம். இந்த மாதிரியான அறிவு இல்லை, ஜனநாயகம்னா என்ன, சட்டம்னா என்ன, நாடுனா என்ன அப்படிங்கிற அறிவு வந்து பெரும்பாலானவருக்கு கிடையாது. தான் நினைக்கிறதான் அறிவு, தான் நினைக்கிறதான் சட்டம். தனக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் நடக்கணும், தனக்கு சாதகமானது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனுஷன் எண்ணம். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க இருக்கணும், இந்த உலகம் இருக்கணும், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே பல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் தேவையா அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு மறுப்பு இருந்தால் நீங்கள் மேடை போட்டு நீங்கள் பேசணும். எனக்கு என்ன உரிமை, எனக்கு என்ன பிரச்சனை, உங்களால் எனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி நீங்கள் மேடை போட்டு நீங்கள் பேசணும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் உரிமைங்கிறது. இதை தான் சட்டம் சொல்லுது, இதுதான் அம்பேத்கர் சொல்கிறாரு, இதுதான் நாடு. ஓகேங்களா? இந்த அடிப்படை அறிவு நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. இப்போது நம்ம மேடை போட்டு பேசுகிறோங்க, திராவிட விடுதலை கழகம், பெரியார் அமைப்புகள் எல்லாரும் மேடை போட்டு பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். பெண் உரிமை, சமத்துவம், அது வேணும், இது வேணும், இது இல்லை, அது இல்லை, எங்கே இருந்து வந்தோம், எதுக்கு வந்தோம், எல்லாம் பேசுகிறோம்ல. ஆனால் இதுக்கு எதிராக யாராவது பேசுவாங்களா? எங்களுக்கு இது இப்போ இங்கே பெண்கள் சமத்துவமாக இருக்கணும், ஆண் பெண் அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது, சமத்துவமாக நடத்தணும், மரியாதையாக நடத்தணும், சுயமரியாதையாக நடத்தணும், எல்லா மனிதர்களையும் மனிதநேயத்தோடு அணுக வேண்டும், யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, யாரையும் எதன் பொருட்டும் ஒதுக்கி தள்ளக்கூடாது, ஒதுக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறோம்ல. இதுக்கு எதிராக பேசுகிறவனுங்க நாளைக்கு மேடையை போட்டு பேச முடியுமா? இல்லைங்க. ஆண் வேற பெண் வேறங்க. எவனையும் மரியாதையை நடத்தக்கூடாதுங்க. எல்லாரையும் ஏளனமாக தாங்க பார்க்கணும். நான் ஏற இறங்க தாங்க பார்ப்பேன்
ஓகேவா? நான் வந்து துச்சமாக தாங்க மதிப்பேன். காசு உள்ளவனை ஒரு மாதிரியும் காசு இல்லாதவன ஒரு மாதிரியும் தாங்க நடத்துவேன் அப்படின்னு எவனாவது மேடை போட்டு பேச முடியுமா? பேசணும். நீ அப்படி தைரியமான ஆளாக இருந்தால் இந்த கருத்தை நாங்கள் ஒரு கருத்து வைக்கிறோம், அந்த கருத்தை நீ மறுக்கிறேன்னா எந்த வகையில் மறுக்கிறேன்னு மேடை போட்டு சொல்லு. அதுதான் ஜனநாயகம். ஆனால் அது பேச மாட்டேன். கீழே நின்றுட்டு குய்யோ முய்யோன்னு கத்துவ, ஐயோ அம்மான்னு வயிற்றுல அடிச்சுக்குவேன். அதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்ல முடியாது. அடுத்த விஷயம், இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து இப்போ பெரியார் சிலையை உடைப்பேன் பெரியார் சிலையை உடைப்பேன்னு பெரியார் சிலை பக்கத்தில் நின்றுக்கிட்டே அந்த அம்மா பேசுது. பேசிகிட்டு இருக்கிற நாளைக்கு போய் இந்த பெரியார் சிலையை உடைக்க வேண்டியதுன்னு அதெல்லாம் முடியாது. பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இப்போ அந்த அம்மா மட்டும் இல்லை, அந்த அம்மா மாதிரியே நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் இருக்குது. ஏற்கனவே ஒருத்தன் சொன்னால் அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பெரியார் சிலையை உடைப்பேன் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்கிறீங்களா? நம்மளுக்கெல்லாம் கோவம் வருது தோழர்களுக்கு. நீங்களாம் ஒன்றும் டென்ஷனாக வேணாம். இப்போ அவன் ஈஸியாக சொல்கிறான் பெரியார் சிலையை உடைப்பேன் பெரியார் சிலையை உடைப்பேன். அவன் யார் சொல்கிறான்? எல்லா சைட்லேருந்து அட்டாக் வருது. சரிடா, இப்போ எனக்கு பெரியார் இருக்காரு, நான் பெரியார் சிலை உடைப்பேன். பதிலுக்கு நான் என்னத்தை உடைக்கிறது? ஆப்போசிட்டில் போய் அவன்கிட்ட அப்படி ஒன்று கிடையாது. பெரியார் மாதிரியான ஒரு ஆயுதமே கிடையாது. எல்லாரும் வந்து பெரியார் அடிப்பீங்கடா, நான் என்னத்தை சொல்லி உங்க அடிக்கிறது? உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? எந்த அடையாளமும் கிடையாது. திராவிடம் அப்படின்னா நிற்கிறாருல பெரியாரு, உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? உனக்கு என்ன கருத்து இருக்குது? நான் வந்து எதாவது உடைக்கிட்டோம். உனக்கு உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உருவாக்குறதுக்கு ஒன்றும் ஒரு இளவும் கிடையாது. உனக்கு ஒருத்தன் வந்து அப்படி அப்படி மெஜஸ்டிக்கா அப்படி பிரம்மாண்டமா நிற்கிறான்னு தெரியறதுனால நான் பெரியாரை உடைப்பேன் பெரியாரை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு ஒன்று சொல்கிறேன். ஏன்னா அந்த ஆள் ஒன்று அவளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். அப்படி நிற்கிறான், அப்படி ஜெயந்திங்க நிற்கிறான். ஒன்றுகிட்ட எவன் இருக்கான்? 100 வருஷமா கருத்து பேசுறீங்களா? 100 வருஷமா கருத்து பேசிட்டு இருக்கீங்களா? பார்ப்பனிய கருத்து. ஒன்னுகிட்ட உடைக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கானா? இந்த உலகத்தை டிஸ்டர்ப் பண்றவன் ஏன்னா இருக்கானா? எவனும் கிடையாது. அதனால உனக்கு கதல், அதனால உனக்கு டிஸ்டர்பன்ஸ். ஏன் பெரியாரு பெரியாரு? உன்னுகிட்ட எதுவும் இல்லை ராஜா. உன்னுகிட்ட எவனுமே சரியா பேசல. ஒரு கருத்தை ஒருமுகப்படுத்தி இதுதான்டா திராவிடம்னு சொன்னான்ல, அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கான். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. உன்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை, உங்ககிட்ட ஆளே கிடையாது. அதுதான் மேட்ரு. சரி, ஓகே. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். எலெக்ஷன் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கான வேலைப்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதுக்கான தேதி அறிவிச்சிட்டாங்க. 23 ஏப்ரல் 23 எலெக்ஷனு, மே 4 முடிவு சொல்ல போகிறாங்க. இதுக்கான கூட்டணி வேலைகள் அது இதுன்னு போயிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வந்து எப்போதுமே காலம், வாழ்க்கை, நேரம்ங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்காது. நேற்று இருக்கிறது இன்றைக்கி இருக்காது, போன வருஷம் இருக்கிறது இந்த வருஷம் இருக்காது, ஏன் போன நொடி இருக்கிறது கூட அடுத்த நொடி இருக்காது. அந்த மாதிரி தான் வாழ்க்கை. அதனால் ஒவ்வொரு அரசியலும் ஒவ்வொரு அரசியலுமே ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு தேர்தலுமே ஒவ்வொரு மாதிரியான முடிவை தான் கொடுக்கும். ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்னில் தான் இருக்கும். ஒரே பேட்டர்னில் இருக்காது. 96 நடந்த பேட்டர்ன் இப்போ இருக்காது, வேறு மாதிரியான பேட்டர்ன் தான் இருக்கும். அது இருக்கட்டும். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து சாதாரண அரசியல் கிடையாது, சாதாரண தேர்தல் நேரம் கிடையாது. 1967க்கு முன்னாடி எப்படி வந்து இந்த மாநிலம் இல்லை இந்தியா போன்ற நாடு தேசிய கட்சிகளின் கையில் இருந்ததோ அதை மீட்டெடுத்து முதலாக இந்திய வரலாற்றில், உங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்கிறேன், இந்திய வரலாற்றில் முதலாக மாநில கட்சி ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சதுன்னா திமுக தான். 1967. ஓகேங்களா? அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எந்த தேசிய கட்சிக்கிட்டையும் இந்த மாநிலத்தை கொடுக்காம கட்டி காப்பாற்று வராங்க. அதனால் பல நன்மைகள் நடந்திருக்குது. அதெல்லாம் பேசணும்னா தனித்தனியாக மீட்டிங் நான் நிறைய பேச முடியும். நிறைய பேர் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு கதை இருக்குது. அதெல்லாம் பேசணும்னா லென்த்தாக போகும். ஓகே, அப்படி 67 ஆரம்பித்த அந்த மாநில சுயாட்சிங்கிறது இன்னைய வரைக்கும் இங்கே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. திரும்பவும் அப்படியான எல்லா மாநிலத்திலையும் பாஜக தேசிய கட்சின்னு ஒன்று கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா வரைக்கும் தேசிய கட்சி வந்துருச்சு. கர்நாடகா காங்கிரஸ் பிஜேபின்னு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தெலுங்கானா ஆந்திராவிலையும் காங்கிரஸ் ஒரு மாநில கட்சின்னு இருக்குது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தான் 67க்கு அப்புறமா 2 மாநில கட்சி இருக்குது, திமுக அதிமுகன்னு. அதை திரும்ப மாற்றி அதை தேசிய கட்சியை உள்ளே கொண்டு வந்து மீண்டும் வந்து ஒரு தேசியவாதத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு தான் இதை
மாநில கட்சிகளுக்கு நெருக்கடியை கொடுத்து அதிமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் அந்த கட்சி மேலே ஏறி நின்றுட்டு சவாரி செய்கிறதுக்கு பிஜேபி பார்க்குது. இப்போ என்னவா வந்து நிற்கிதுன்னா, திமுகங்கிற மாநில கட்சி, டெல்லிங்கிற அந்த பிஜேபி, இதுதான் இந்த தேர்தலோட நோக்கம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிட்டாரு. இது ரொம்ப நாளாக அறிவிச்சிட்டாரு. சில பேருக்கு கேலியும் கிண்டலுமா இருக்கும். அதனோட ப்ராசஸ் என்ன, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மேலோட்டம், எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்க்குற ஒரு பொது புத்தி இங்கே இருக்குது. அதோட சீரியஸ்னஸ் எப்போ தெரியுங்களா? அதோட சீரியஸ் இப்போ ஒரு ஜுரம், தலைவலி, வயிற்று வலின்னா அதை நம்ம வந்து மேலோட்டமாக பார்ப்போம். ஆமாம் எப்போதும் வர்றதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக விட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரியான தலைவலி, ஜுரம், வயிற்று வலி தான் மிகப்பெரிய நோய்களுக்கு அறிகுறியாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த நோய் வந்தப்போ தான் நம்மளுக்கு தெரியும், ஓஹோ இதுக்கான இவ்வளோ பெரிய நோய்க்கு இதுதான் அறிகுறி அப்படின்னு. அதை தனிச்சையாக அல்லது வந்து பயம்பத்திரமாக பார்த்துக்கிறவங்க அதுலேருந்து தப்பிச்சுடுவாங்க. இல்லை இது சாதாரண தலைவலி தான், சாதாரண வயிற்று வலி தான், சாதாரண ஜுரந்தான்னு விடுறவங்க அதுக்கான விளைவுகளை ஒரு 6 மாதம் கழித்து அனுபவிப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த விஷயம். பார்ப்பனியங்கிறதோ அல்லது வந்து இந்த தேசிய அரசியலுங்கிறதோ, டெல்லிங்கிறதோ, அப்படி இந்த பாசிசம்ங்கிறதோ அப்படியான ஒரு விஷயந்தான். நம்ம வந்து பாசிசம் ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கோரமுகமானது, அது வந்து கை வச்சா அவங்களுக்கு தான், அது வந்து நம்ம கிட்ட வரும்போது தான் தெரியும். நம்மளுக்கு தூரமாக இருக்கும்போது எந்த கருத்துமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது, நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, எங்கேயோ நடக்குது நமக்கு என்ன, எங்கேயோ பிரச்சனை நடக்குது நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருந்தோம்னா, எங்கேயோ நடந்தால் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை தான் இன்றைக்கி டீ கடையில் வந்து நிற்கிது. ஏண்டா ஈரான் இஸ்ரேலில் போகிற நடந்தால் இங்கே இருக்கிற டீ விலை ஏற்றுறீங்கன்னு கேட்குதுல, இதே மாதிரி தான் இது வந்து அது சீக்கிரம் பாதிச்சிருது பொருளாதாரங்கிறதுனால. இந்த பாசிசம் பார்ப்பனிங்கிறது எல்லாருக்கும் வந்து சேரும், ஆனால் லேட்டாக வரும். சரிங்களா? அப்படி லேட்டாக வரும்பொழுது பாசிசம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு என்னங்க டிஸ்டர்பன்ஸு, நான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதை வழிமொழிந்து சொல்கிறாங்கல்ல இந்த விஜயோ, எடப்பாடி, சீமானு, நீங்களாம் வந்து பிஜேபியை காட்டி பயமுறுத்துறீங்க, பார்ப்பனியத்தை காட்டி பயமுறுத்துறீங்கன்னு. இதை வந்து பார்ப்பனியம் பாசிசம்லாம் ரொம்ப கோரமுகமானது நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதை அலசி ஆராய்ஞ்சு இதையே வேலையாக வச்சுருக்கிறது நம்ம. இந்த பாசிசம் என்ன பண்ணும், பாயசம் என்ன பண்ணும், பார்ப்பனியம் என்ன பண்ணும்னு உட்காந்து வேலையாக ஆய்வு பண்ணி இது எங்கே நடந்திருக்குது, என்ன பண்ணியிருக்குது, மனிதர்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும், என்னென்ன கொடுமைப்படுத்தியிருக்க மனிதர்களை அப்படிங்கிறத படித்து புரிஞ்சு அலசி ஆராய்ஞ்சு ஒரு டைம் எடுத்து நம்ம வந்து வேலை பார்த்துருக்குறோம். இது நமக்கு தெரியும். இதை தெரியாத மக்களுக்கு நம்ம சில பேர் கொண்டு சேர்க்குறோம். ஆனால் அதனால் வந்து நம்ம பாசிசம் கொடுமையானது, பார்ப்பனியம் கொடுமையானதுன்னு சொல்கிறோம். ஓகே, இதை எதிர்த்து இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு மேட்ராங்க, எப்போதும் போல் நம்ம லைஃப் நடந்துகிட்டு இருக்குது, சும்மா பயம் பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. நாளைக்கு பாசிசத்தால் ஒரு பிரச்சனை, இந்த மோடியால் ஒரு பிரச்சனை, இந்த டெல்லியால் ஒரு பிரச்சனைனா இவனுங்களாம் வந்து நிற்பானுங்கன்னு நினைக்கிறீங்களா? யாராவது இந்த இந்த பாசிசம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களா, எவனா வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிற்க மாட்டாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமியோ, சீமானோ, விஜய் எவனா வந்து நிற்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதாவது திமுக வந்து ஒரு விஷயம் சொல்லுது, அதை மறுத்து பேசுறதுக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக மட்டுமே தான் மறுத்து பேசுகிறாங்களே ஒழிய, பாசிசத்தால் ஒரு பிரச்சனை, டெல்லியால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அதை பேசுறதுக்கு அல்லது வந்து எதிர்த்து பேசுறதுக்கு இவங்கள்ட்ட எந்த தத்துவமும் கிடையாது, எந்த திராணியும் கிடையாது. ஓகே, இப்போ இதைத்தான் என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் அவர்கள், டெல்லி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கும் அரசியல், தமிழ்நாடு அரசியல் எப்போதுமே வந்து ஒரு டெல்லியை அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக வைத்து கொண்டு தான் ஆட்சி நடத்திருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுறதுக்காக இங்கே இருந்து டெல்லிக்கு போகிறாரு. ஏங்க போறீங்கன்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பிரச்சனை அதனால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை அது ஒரு ப்ராப்ளமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் இதுவரைக்கும் அரசியல் தலைவர்கள் இங்கே வந்து தான் கூட்டணி பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று, டெல்லிக்கு இவங்க போகிறாங்க, ஆனால்
குஜராத்தில் இருந்தோம் அல்லது ஊபியில் இருந்தோம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் வந்து என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இங்கே வராங்க. என்னென்ன பாருங்க, முந்தா நாள் நேத்தி வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து தமிழ்நாட்டு வந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் மகப்பேறு விஷயத்தில், குழந்தைய பிறக்கிற விஷயத்தில் குழந்தை இறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க, எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு குழு அங்கேருந்து யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இங்கே அனுப்பி வைக்கிறாரு. எந்த ஊபி தெரியுமா? மாட்டுக்கு ஏசி போடுவாங்க, மாட்டு தொழுவத்துக்கு ஏசி போடுற உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. என்னத்துக்கு? பிரசவத்தில் வந்து குழந்தைங்க இறந்து போகாமல் இருக்குதுங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, 1000க்கு 140 பேர் இறந்து போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க தமிழ்நாடு, ப்ளீஸ் தமிழ்நாடு சொல்லுங்கள் திராவிட மாடல் அப்படின்னு கேட்குறதுக்காக அங்கேருந்து இங்கே வராங்க. ஓகேவா? எங்கள்கிட்ட இங்கே ஆனால் இதே உத்தரப்பிரதேசத்துக்கு தான் இந்த ஒன்றிய அரசு அதிகமான நிதியை ஒதுக்குது. அதாவது நம்ம 1 ரூபா கொடுத்தா வரி காசில் நமக்கு 25 காசு கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசம் 1 ரூபா காசு கொடுத்தா 2.25 ரூபா அந்த ஊருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஊர் தானே, அந்த ஊரில் அதிகமாக காசு கொடுக்குறீல்ல, அப்போ அந்த ஊரில் தானே வந்து திட்டங்கள்லாம் அதிகமாக வந்திருக்கணும். ஆனால் இல்லையே, ஏன் வாங்கி எங்கே கொண்டு சொருவாங்கன்னு தெரியல. ஊழல்னு இங்கே பேசுவாங்க. ஏன்னா இவ்வளோ காசு கொடுக்குறோம், எந்த திட்டத்தையுமே நடைமுறைப்படுத்த மாட்டீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு அங்கே ஒரு திராவிட இயக்கம் கிடையாது, அங்கே பெரியார் கிடையாது, யாரும் கிடையாது. அதான் பிரச்சனை. அப்போ எனக்கு என்ன திட்டம்னு சொல்லுங்கன்னு கற்றுக்கிறதுக்கு அங்கேருந்து இங்கே வர்றாங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நீங்கள் தாங்க சூப்பரு, நீங்கள் அருமைங்க, நான் உங்களை பார்க்க வரேங்க அப்படின்ட்டு இங்கேருந்து எடப்பாடி போகிறாரு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி குஜராத்லேருந்து ஒரு குரூப் வந்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. எதுக்கு தெரியுமா? எங்க சூப்பராக இருக்குங்க தமிழ்நாட்டில், என்னங்க மருத்துவ கட்டமைப்பு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்க. அதாவது உச்சபட்ச சிகிச்சை, அதாவது இருதய மருத்துவ சிகிச்சையிலேருந்து ஒரு ஜுரம் தலைவலிக்கு மருந்து கொடுக்குறாங்களே, அது வரைக்கும் எப்படிங்க ஒரே இடத்துல கொடுக்குறீங்க? ஆச்சரியமாக இருக்குங்க, எங்களால் முடியலைங்க. எல்லாமே ஒரே ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது, எப்படி பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதே மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி குஜராத்லேருந்து இங்கே வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறோங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னு வராங்க. யார் தெரியுமா? குஜராத்து ஊபிலாம் என்ன தெரியுமா நடக்குது? குஜராத் ஊபியில் இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது. டெல்லியில் நடக்கிறதும் இந்த ஒன்றிய அரசுங்கிறது பிஜேபி தான். இவங்க என்ன சொல்லி நம்மள்கிட்ட கதை கட்டினாங்க தெரியுமா? ஓட்டு கேட்குறாங்க தெரியுமா? டெல்லியிலையும் மாநிலங்கள்லையும் ஒரே அரசு இருந்தால், டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் சூப்பராக நாங்கள் அப்படியே நட்டு நிமித்துருவோங்க, கழட்டி போடுவோங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா முட்டா போயில, ஒன்றிய அரசுலேயும் வந்து பிஜேபி தான் இருக்குது, ஊபிலையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் பிஜேபி தான் இருக்குது, குஜராத்லேயும் பிஜேபி தான் இருக்குதுன்னா நீ என்ன பண்ணி கிழிச்சா அப்புறம் என்னத்துக்கு நீ தமிழ்நாட்டுக்கு கற்றுக்க அனுப்புகிற? மருத்துவ குழுவை நீ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிற அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போ டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறது ஒரு டப்பா இன்ஜின் சர்க்காரு, அது வேலைக்கு ஆகாது. டபுள் இன்ஜினோ ட்ரிபிள் இன்ஜினோ எந்த இன்ஜினாலும் தனிப்பட்ட இன்ஜினில் தான் ஓடணும். அது வந்து டபுள் இன்ஜினாக இருக்கிறதுனாலே அது ஓடிடாது, சரியா? அதுக்கு எஃபிஷியன்சி தனியாக வேணும். அப்போ நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்து அரசியல் கற்றுக்கிட்டு நம்மள்கிட்ட வந்து திட்டங்களை கற்றுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பீஸ் என்னன்னா, இங்கேருந்து அங்கே போய் இது மட்டும் இல்லை, இது மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கு. தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து 1970களிலேயே அவர் கொண்டு வந்துட்டார் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை. ஓகேங்களா? அதை அப்போது இருந்த அரசு நிறைவேற்ற விடலை. இதை ஃபஸ்ட்டு அம்பேத்கர் கொண்டு வந்தார், பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கணும் அப்படின்னு பேசினப்ப அப்போ தான் அம்பேத்கரை வந்து நெருக்கிறாங்க. அப்போல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் பாட்டுக்கு பொண்ணுங்களுக்கு சொத்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ கோவப்பட்டு சொல்கிறாரு, இன்னைக்கு என்னைய வெளில அனுப்புறீங்க, நெருக்கடியை கொடுக்குறீங்க, ஆனால் இந்த திட்டத்தை என்றேனும் ஒரு நாள் தலைவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கலைஞர் வந்து இந்த யார் பொம்மலை செம்மல் 1977 89 வரைக்கும் எம்ஜிஆர் தான் ஆண்டார், அப்படியே நட்டி நிமித்துட்டார் தமிழ்நாட்டம்பாங்க. அந்த இடைப்பட்ட 13 வருஷத்துலேயும் இந்த பெண்களுக்கான சொத்துரிமை பேச்சுவார்த்தைலாம் இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் செய்யவே இல்லை. தாய் குலத்தை அப்படியே கட்டி பிடிச்சி உருளுவாருங்க, பயங்கரமாக செய்வாருங்க. தாய் குலத்துக்கு ஒன்றுன்னா தாங்க மாட்டாருங்கம்பாங்க.
ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆள் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கவே இல்லை. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா 89 கலைஞர் வராரு, ஓகேங்களா. ரொம்ப வருஷம் கழிச்சு, 13 வருஷம் கழிச்சு அவருக்கு அதிகாரம் கிடைக்குது. அப்போ அப்படி அதிகாரம் கிடைக்கும் போது ஒருத்தன் என்ன பண்ணுவான், அப்பாடா டேய் 13 வருஷம் கழிச்சு வந்திருக்கோண்டா, அவங்கள நம்ம எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்குவோம். நம்ம இது வரைக்கும் என்னென்ன அனுபவிக்கலையோ அதெல்லாம் பண்ணிக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, 89 பெண்களுக்கு சொத்து உரிமை அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றி அதை அமுல்படுத்தி அதை நிறைவேற்றி காட்டினார். அன்னையிலேருந்து எல்லாரும் ஒன்றும் இல்லை, குடும்ப சொத்தும்பாங்க, வீடும்பாங்க, அதில் பொண்ணுங்களுக்கும் பங்கு உண்டு, கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இன்றைக்கும் பல பேருக்கு அக்கா தங்கச்சின்னா ஒரு டிப்புக்குங்குது, அக்கா தங்கச்சி சொத்து கொடுக்கணுங்கிறாங்க. அதை 89 கொண்டு வந்துட்டார். அதை 2006 அதுக்கப்புறமா தான் காங்கிரஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமா அதை மாற்றுது. இது மாதிரி பல திட்டங்களை இங்கேருந்து இந்தியா முழுக்க எடுத்து கொண்டு போய் நிறைவேற்றுறது தான் இந்த தேசிய கட்சிகளோட வேலையாக இருக்குது. ஓகே, இந்த வகையில் நம்ம எப்போதுமே இந்தியாவுக்கு நம்ம தான் முன்மாதிரியான திகழ்கிறோம். அடுத்தது இந்த டெல்லிக்கு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, இது சாதாரண வார்த்தை கிடையாது, இல்லை திமிர்த்தனம் கிடையாது, இது திமிர்த்தனம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். டெல்லியோ அல்லது ஒன்றிய அரசோ எப்படி அணுகிறாங்க மாநிலத்தை அப்படின்னா, நாட்டாம பஞ்சாயத்து மாதிரி அணுகிறது. ஏன்னா நீ நான் சொன்னால் நீ கேட்கணும், ஏன்னா நான் பெரிய ஆள், நீ சின்ன மாநிலம் தானே, நான் ஒன்றிய டெல்லியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்க முடியாதுன்னு திமுக சொல்லுது, திராவிடம் சொல்லுது. நீ சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே தலையாட்ட முடியாது. எனக்கும் விருப்பம் இருக்கணும், உனக்கும் விருப்பம் இருக்கணும், 2 பேரும் பேசி ஒரு முடிவெடுக்கலாமே ஒழிய நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மாநில சுயாட்சிங்கிறதோ அல்லது அந்த இறையாண்மைங்கிறதோ, ஓகேங்களா. இந்த பண்ணையார்த்தனம் ஒன்றும் இல்லை. இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த சட்டமெல்லாம் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த சட்டமெல்லாம் இந்த இந்திய திருநாட்டில் இல்லாதப்ப இங்கே சாதிகளும் பண்ணையார்கள் சொல்கிறது தான் இங்கே அதிகாரமாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறது தான் நீதி. இந்த நாட்டாமை பஞ்சாயத்துங்கிறது கிராமத்தில் இருந்துச்சு, 90கள் வரைக்குமே இருந்தது. இன்னமும் கூட சில இடங்கள் இருக்கலாம். எப்படின்னா, ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை தட்டி கேட்பதற்கோ அல்லது அதை புகாராக கொண்டு போகிறதுக்கோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. ஆனால் அதை அங்கெல்லாம் போகாமல் ஊரில் ஒரு நாட்டாமை பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுவாருங்க. அவர் கரெக்டாக நம்மளுக்கு நீதி கொடுத்துருவார். என்னடா அவனுக்கு தகுதின்னு பார்த்தா, நிறைய காசு வச்சுருப்பான், நிறைய நிலம் வச்சுருப்பான், இதனாலே ஒருத்தன் நல்லவன்னு சொல்லிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சொன்னால் கரெக்டாக இருக்குங்க, அதாங்க நீதி அப்படின்னு தான் இவ்வளோ காலம் வரைக்கும் இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் பணம் வச்சுருக்கிறதுனாலே அவன் ஒன்றும் கரெக்டாக நியாயமானவன் கிடையாது. நிலம் வச்சுருக்கிறத ஒரு 2 வேலி 3 வேலி 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுருக்கிறதுனாலேயே அவன் ஒன்றும் நல்லவன்லாம் சொல்ல முடியாது. இங்கே சட்டம் எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். நீ தப்பு பண்ணினா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அவன் தப்பு பண்ணானா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நீதி வழங்கணுமே ஒழிய இவன் சொல்கிறதுக்கு ஒரு பொது ஆள் தான் சட்டத்தை படித்தவங்க யார் வேணால் நீதி சொல்லலாம் அப்படின்னு மாற்றினாங்க. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு நாட்டாமை பஞ்சாயத்து இருந்துக்கிட்டு, பண்ணையார் இருந்துக்கிட்டு, எல்லா கிராமத்துலேயும் எல்லா மக்களையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பு தான் இந்த ஒன்றிய அரசில் டெல்லி நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற திமிர்த்தனத்தை காட்டுறதுக்கெலாம் இங்கே ஆள் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா பிடிக்கல, எனக்கு நீட்டு பிடிக்கல, எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒத்து வராதுப்பா, நாங்கள் தான் படித்து வந்திருக்கோம், நாங்கள் இப்போ ஒரு 5-6 தலைமுறை தான் படிக்கிறோம், சரியா, அதுவும் எங்களுக்கு இடஒதுக்கீடு இப்போ தான் கிடச்சிருக்குது, படித்து நாங்கள் மேலே வர்றோம். நீ 2000 வருஷமாக படிக்கிற, நீ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் SBOA இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நீ படிச்சுட்டு இருப்ப, நீ படிக்கிறது நான் படிக்கிறது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அதனால் எனக்கு நீட்லாம் வேணாம், எனக்கு நீட்டு வரும்போது நாங்கள் பார்த்துக்குறோம், எனக்கு நீட்டு வேணாம், நீ வேணா மற்ற எல்லாங்களும் வச்சுக்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஆட்சியாளர்கள் சொல்லும் பொழுது, இல்லை நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு மறுத்து நீட்டை நம்ம வரைக்கும் திணிச்சாங்க. இது வரைக்கும் அப்போ இல்லை, கலைஞர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த நீட்டை திணிக்க முடியல. நீங்கள் எல்லா மாநிலத்துக்கும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவைப்பட்டப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த நீட் எப்போ தெரியுமா வந்துச்சு? இந்த டெல்லிக்கு ஓடுறாப்புல எடப்பாடி பழனிசாமி இவர் ஆட்சியில் தான் நீட்டை கொண்டு வராரு. நண்பர்களே, நீட் என்பது ஏதோ சாதாரண விஷயம், நீ அது என்னங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையாது, டாக்டருக்கு படிக்கிறது ஒரு பிரச்சனையா, என் புள்ள ஸ்கூலில் 5வது தாண்டதே பிரச்சனையாக இருக்குது, 10வது படிக்கிறதே பிரச்சனையாக இருக்குன்னா, ஒரு டாக்டர் படிப்புங்கிறது சாதாரண படிப்பு இல்லைங்க, ஆராய்ச்சி படிப்பு. அதில் யார் படிக்கணும்?
இன்னைக்கு 5வது 10வது படிச்சுட்டு வர உங்கள் பிள்ளைங்க தான் நாளைக்கு டாக்டர் ஆக போகுது. நாளைக்கு டாக்டரை படிக்கணும். நீங்கள் இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு உங்கள் புள்ள 5வதுல படிக்காதவன் 10வதுல படிப்பான், 10வதுல படிக்காதவன் 12வதுல படிப்பான், 12வதுலையும் படிக்காதவன் காலேஜ் முடிச்சு வரும்போது PhD காலராக பெரிய ஆளாக வருவான். அதனால ஒரு மனுஷனோட ஆற்றல் வந்து எப்போ மாறுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து நீட்டு நீங்கள் கத்த முடியாது. ஸோ அந்த நீட்டை தீர்மானிக்கிற இடத்துல ஒன்றிய அரசு இருக்குது. அதை எதிர்த்து கேட்க முடியாத சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிக்கிட்டு கையெழுத்து போட்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த எடப்பாடி பழனிசாமி நமக்காக நிற்பாருன்னா நிற்க மாட்டார். அவர் கையை காட்டிக்கிட்டு மூஞ்சியை ஊற்றிக்கிட்டு நான் சும்மா தாங்க பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அதைத்தான் ஸ்டாலின் சொல்கிறாரு, இது டெல்லிக்குமான தமிழ்நாட்டுக்குமான ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, அதுக்கான அரசியல் தான் இந்த அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு அடிக்கடி ஓராருல, எதுக்காக போகிறாப்புல? மக்கள் பிரச்சனைக்காக அன்னைக்காவது போயிருக்காரா? இல்லையே. 2021 வந்து இங்கே ஒரு எதிர்கட்சி இருக்கான்னு அவனுக்காக தெரியுமா? தெரியாது. சோசியல் மீடியாவில் வந்து CV சண்முகம் மாதிரி, திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி, அல்லது வந்து இந்த உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியாது. இப்போ எதுக்கு போயிருக்காப்புல? அரசியல் கூட்டணி சீட்டு பிரிக்கணும், அதனால போயிட்டு வரேங்க. சரி, இதுக்கு முன்னாடி என்னைக்காவது நீங்கள் போயிட்டு ஒன்றிய அரசுக்கிட்டையோ டெல்லியையோ அமித்ஷாவையோ பார்த்துருக்கீங்களான்னா கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. திமுக அரசுன்னா திமுக அரசு இல்லை, இன்னைக்கு திமுக ஆளுது, நேற்று அதிமுக ஆண்டுச்சு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசு. அப்போ நீ எதிர்கட்சியாக இருக்கன்னா உனக்கும் மற்றக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. இந்த அரசு, இந்த டெல்லி ஒன்றிய அரசு கல்விக்கு நிதி தர மாட்டேன், ஏன் நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கல, அதனால உனக்கு தர வேண்டிய 3000 கோடி நான் தரமாட்டேன்னு செக் பண்ணி சேலஞ்ச் பண்ணாங்க. ஒன்றிய அரசு சேலஞ்ச் பண்ணுது, முடிஞ்சா பார்த்துக்க, நீ இந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டா தான் நான் உனக்கு 3000 கோடி தருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. லிட்ரலி அது வந்து ஒரு மிரட்டல், பிளாக்மெயில். அப்போ இதே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக இருக்கிறவர் ஒரு குரல் கூட கொடுக்கல, ஒரு வார்த்தை. எங்க கவர்மெண்ட் நீங்க எப்படிங்க கொடுக்க முடியாது சொல்லணும்னா, இப்போ ஒன்றிய அரசு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எதுக்கு சொல்றாங்க? இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரு ஒன்றிணைவா இருப்போங்கன்னா, மாநில கட்சியும் ஒரு ஒன்றிய கட்சியும் ஒன்றிய அரசும் எதுக்கு இருக்கணும்? நான் சொன்னா நீங்க கேட்கணுங்க. எங்க கூட்டணி நீங்க இருந்தீங்க, எங்களால் நீங்க ஜெயிச்சிங்க, உங்களால நாங்க ஜெயிச்சோம், எங்க மக்கள் இது வேணாங்கிறாங்க, இந்த கையெழுத்தை போட்டு இது நீக்கிடுங்க அப்படின்னு கேட்டு சில சட்டங்களை, சில விஷயங்களை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அப்படி நீ பிஜேபி தானே கூட்டணி இருந்தீங்க, பிஜேபி கூட தானே இருந்தீங்க. இப்போ எங்கள் நீட்டு வேணாங்க, கல்வியில் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, பாவங்க எங்கள் பிள்ளைங்க, கல்வி நிதியை கொடுங்க. மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல, அதையும் கொடுக்கல. இப்படி தமிழ்நாட்டு அரசை வரிசையாக எல்லா பட்ஜெட்களிலும் ஒதுக்கி வைத்த அல்லது ஒடுக்குமுறை செய்த இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்காத எடப்பாடி பழனிசாமி இப்போ மட்டும் டெல்லிக்கு போறீங்களே அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. அதான் பிரச்சனை. மக்கள் பிரச்சனையை வரும் பொழுது எப்போதும் டெல்லி பக்கமோ போகாத பழனிசாமி தன்னோட கட்சிக்கு ஒரு பிரச்சனை, அதாவது கட்சிக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் டெல்லிக்கு போறாப்புல. ஓபிஎஸ் வேணாங்க எனக்கு, டிடிவி வேணாங்க எனக்கு, ஒரே குடசலா இருக்குங்க, விட்டு அனுப்பிச்சிருங்க. அதுக்கு மட்டும் எத்தனை தடவை வேணாலும், எத்தனை கார் ஏறி வேணாலும் டெல்லிக்கு போக தெரியுது. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு, மக்கள் பிரச்சனையை சொல்றதுக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு அவருக்கு துப்பு இல்லை. இதுதான் அதிமுகவோட அரசியல். ஓகேங்களா? அவங்க வந்து அவங்க கட்சியை பாதுகாத்துக்கணும், தனக்கு வந்து எம்எல்ஏ பதவி வேணும், தான் எம்எல்ஏவாக இருந்துக்கணும், அவ்வளவு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லைங்க, இந்த ஆட்சி வந்து நீக்கணுங்க, இது சரியில்லாத ஆட்சிங்க, இது வந்து இருக்கக்கூடாதுங்கன்னு இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக பல பேர் பேசுனாங்க. இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு லூசு பையன் இருந்தான். இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த பயலை. ஏன் எனக்கு வந்து இந்த வாடா போடா எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரி அயோக்கிய பய கிடையாது. நான் சொல்கிறேன், சவுக்கு சங்கர் மாதிரி அயோக்கிய பய கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அவன் வீடியோ வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் போவோம். ஏன்னா பூரா கதையை சொல்லுவான், புரணி பேசுறதுக்கு. அதாவது புரணி வந்து எதாவது பேசுவாங்க. அரசியலில் ஒரு புரணி பேசுகிற பைய, கிசு பேசுகிற பையன் இருந்தான்னா அந்த பையன் தான். சரிங்களா? அவன் இவ்வளோ நாள் சீன் போட்டுக்கிட்டு இருந்தான்ல, இவ்வளோ நாள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, ஓகேங்களா?
அதை பேசினா திமுக இப்படிங்க, திமுக குடும்பம் அப்படிங்க, அந்த குடும்பம் எப்படிங்க, ஒன்றிய அரசு இப்படிங்க, ஸ்டாலின் இப்படிங்க, உதயநிதி அப்படிங்க. நான்ல இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தான்ல, இப்போ எங்கே போனான் அவன்? அரசியல் வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது இல்லை, இப்போ தானே பேசணும் அவன், இப்போ தானே கரெக்டாக அவன் வந்து பேசணும். எங்கே போனான் ஆள்? யாராவது கேட்டிங்களா? யாராவது பார்த்தீங்களா அவனை? எங்கேயாவது பார்த்தீங்களா? என்ன மானமுள்ள பொண்ணு என்ன எங்கேயாவது பார்த்தீங்களா அவனை? எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் பேசலை? இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தவன் எங்க நீ வந்து திமுக ஒடுக்கிருச்சிங்க, நீ வந்து அடக்கிருச்சிங்க, நீ வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு சேனலில் உட்காந்து. அந்த வீடியோ வியூஸ் போகலை. அந்த என்ன வீடியோன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா திரும்ப போய் பார்த்துருவீங்க. அவர் இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு 1 மில்லியன் வியூ பார்த்த அந்த சவுக்கு சங்கர் நேற்று ஒரு வீடியோவில் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 14 பேர் தான் பார்த்துருக்காங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோவை. அந்த லெவல் ஆகிட்டான். சரி, ஓகே, அவன் ஏன் பேசலை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் சொன்ன கதை என்ன தெரியுமா? என்னை திமுக ஒடுக்கி விட்டது, என்னை திமுக பேச விடாமல் ஆக்கி விட்டது, என்னை உதயநிதி வந்து பேச விடாமல் ஆக்குகிறார், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. சரிடா தம்பி அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு வந்து தண்டனை கொடுத்து உள்ளே கொண்டு போய் நிப்பாட்டி, ஜட்ஜு முன்னாடி நிப்பாட்டி வச்சு, தம்பி என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இப்படி பேசுகிறீங்க, என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு யார் தொந்தரவு கொடுத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ சரியான விஜயா இருந்தா, நீ சரியான ஒரு சவுக்கா இருந்தா, நீ சரியான ஒரு இவனா இருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாங்க, திமுக ஸ்டாலின் தாங்க இந்த மாதிரி பண்ணுறாருங்க, பாருங்க ஆதாரம் இருக்குங்க, பாருங்க உதயநிதி தாங்க இந்த மாதிரி பண்ணாருன்னு நீ ஜட்ஜாகிட்ட சொல்லியிருக்கணும்ல. இந்த அயோக்கியா போய் சொல்லலை, எதுவுமே சொல்லலை, ஜாமீனில் தான் இருக்கான். அவன் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை. அவன் தண்டனை பெற்று ஜாமீன் கைதியாக தான் சவுக்கு சங்கர் வெளில சுற்றிட்டு இருக்கிறான். அவன் எந்த கேஸையும் முடிச்சுட்டுலாம் சுற்றலை. சரிங்களா? எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சவுக்கு சங்கர் வெளில சுற்றிட்டு இருக்கிறனால அவன் வந்து குற்றமற்றவன்லாம் கிடையாது. ஜட்ஜையா அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காரு, ஓகேவா? ஆனால் உள்ளே போய் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொன்னவன் ஜட்ஜை கிட்ட போய் திமுகன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை அவங்க. ஆனால் உள்ளே போய் வேற காரணத்தை சொல்லி ஜாமீனில் வெளில வந்துட்டாப்புல. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இதைத்தான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழல், திமுக ஊழல் பண்ணுதுங்க அப்படின்னா, திமுக ஊழல் பண்ணுதுன்னா கேஸை போட்டு தண்டனை வாங்கி கொடு, அதானே உன் வேலை. இப்போ ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்கன்னு சொல்கிறோம், என்ன பண்ணுறோம்? கேஸு போட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு, வழக்கு விசாரித்தாங்க, ஆமாங்க இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி 2 வருஷம் உள்ளே அமைச்சாங்க. சசிகலா ஜெயிலிருந்து வந்தாங்க, ஓகே ஊழல் நிரூபிச்சாச்சு, தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்போ ஜெயலலிதா வந்து ஊழல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அவ்வளோதானே, சிம்பிள், இவ்வளோதானே மெத்தடு. இப்போ இதே மாதிரி திமுக யாராவது ஊழல் பண்ணாங்க, ஸ்டாலின் ஊழல் பண்ணுறாரு, உதயநிதி ஊழல் பண்ணுறாருன்னா, நீ அதுக்கு தானே கட்சி வச்சிருக்கிற, கேஸை போடியா, கேஸை போட்டு ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கூட. எவ்வளோ நாள் கத்திக்கிட்டே இருப்ப, சும்மா ஊழல் விட்டுட்டு இருக்க, வெளில வந்து நின்றுக்கிட்டு ஊழல் எவனங்கிட்ட பூச்சாண்டி கட்டுக்கிட்டு இருக்கிற? ஊழல் கத்துறவன்னா ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஓகேங்களா? இப்படி தான் போயிட்டு இருக்குது. நம்ம ஏன் டெல்லியை வந்து பிரச்சனைன்னு சொல்கிறோம்னா, டெல்லி நம்மளை ஒரு திமுக இப்போ அதிமுக மிரட்டுதுல, அதே மாதிரி தானே திமுகவையும் மிரட்டியிருக்கோம், அதே மாதிரி தானே அண்ணன் விசிக அண்ணன் தொல் திருமாவளவனையும் மிரட்டியிருக்கோம். அவங்கெல்லாம் பழிஞ்சு போகல, அதனால் அவங்ககிட்ட அந்த பஞ்சம் பலிக்கலை. அவங்கெல்லாம் வந்து அந்த திட்டத்துக்கோ அந்த அவங்களோட ஒடுக்குமுறைக்கோ பயந்துருந்தா என்றைக்கும் அவங்க தமிழ்நாடை பொட்டலம் கட்டி பாக்கெட்டில் போட்டு போயிருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் பண்ண முடியல. திமுகவும் விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இன்னமும் எதிர்த்து போராடுறதுனால தான் இந்த கூட்டத்தில் எவன்டான் அந்த இருக்கான் பாரு, அதிமுக போடுறான், அவன் ஈஸியாக இருக்கான்டா, ஈஸியாக இருக்கிறதுன்னு ஈஸியாக ஆட்டையை போட்டு தூக்கி ஜோப்பில் வச்சுக்கிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் நிறைய பேர் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. இந்த கட்சி இப்போ திமுக மதச்சார்பற்றன இந்தியா கூட்டணி ஒன்று, இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு. இப்போ இந்த சைடில் யாராக இருக்குன்னு பார்த்தா அதிமுக, அதாவது எடப்பாடி முதலமைச்சராக வந்தால் நான் தூக்கு போட்டுக்குவேன்னு சொன்ன டிடிவி தினகரன் இப்போ வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. இதுதான் இவங்களோட சுயமரியாதை. இப்போ நம்ம ஏன் சுயமரியாதைன்னு பேசுகிறோம் தெரியுமா? பெரியாரை நம்ம ஏன் பேசுகிறோம் தெரியுமா? சுயமரியாதை அப்படின்னா என்ன தெரியுமா? சுயமரியாதை செத்துருங்கிறாரு பெரியார். வள்ளுவராக தான் சொல்கிறாரு, சுயமரியாதை எதுக்கு இருக்கிற நீ அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறது. ஆனால் இந்த சுயமரியாதையை அப்பப்போ ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சுயமரியாதைன்னு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன்,
மனுஷன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவான். இப்போ வந்து நம்ம முதலாளி தொழிலாளி வேலை பார்க்குறோம். நம்ம முதலாளி நம்மளை இரிட்டேட் பண்ணுறாரு, நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வருது. உடனே எதிர்ப்பு காட்டுறோம்ல, நீ என்ன பெரிய முதலாளி, உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வருதில்ல. இதுதான் சுயமரியாதைங்கிறது. இப்போ இங்கே சுயமரியாதை இல்லாமல் இங்கே எவன்லாம் இருக்கிறான்டா அப்படின்னு பிஜேபி பார்க்குது. பார்த்தா பூரா வீதாகிறேன் லைட் அவங்கள தூக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையே நேத்தி அப்படி பேசுனாங்களே, இன்னைக்கு அவங்கெல்லாம் அப்படி வரமாட்டாங்களே, ஏன்னா அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அவங்களுக்கு. இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்துடுவோம், எங்களை அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் நான் தூக்கு போட்டுன்னு ஒருத்தர் பேசினாரே, அவர் கூட்ட வருவாரா? வந்துடுவாருங்க, கூட்டு பாருங்க அப்படின்னு நான் பொசுக்கு வந்துட்டாப்புல. இது மாதிரி தான் இப்போ ஐயா ஜி.கே. வாசன் என்னங்க, அவர் காங்கிரஸ், அவர் பேர் என்னங்க, தமிழ் மாநில காங்கிரஸ். அப்படியா? யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு? பிஜேபி. எங்க பிஜேபியும் காங்கிரஸும் எதிர்கட்சிங்க, எப்படி ஒன்று? அதெல்லாம் ஆகலாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ இதே மாதிரி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசஸ் பிஜேபி. அங்கேயும் சில பேர் இது மாதிரி யாரெல்லாம் சுயமரியாதை இல்லாமல் ஈஸியாக பிடிச்சி பிக்கப் பண்ணிடலாமோ அவங்கள தூக்கி பாக்கெட் போட்டுக்கிட்டு அது ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து அவங்கள வச்சு காய் நகர்த்திக்கிட்டு இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறது தான், இன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் பாசிசம்னா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசுகிறவங்க நாளைக்கு நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி போயிடுவாங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. இன்றைக்கி அந்த இஸ்ரேல் மேட்ரு பேசும்பொழுது ஈரான் இஸ்ரேல் போர் நடக்குதுங்க. ஆனால் டீ கடையில் எதுக்குங்க 15 ரூபா டீ ஏற்றுறீங்க, எதுக்கு வந்து 20 ரூபா டீ ஆக்குறீங்கன்னா நமக்கு தெரியாது. இல்லைங்க, ஏற்ற சொன்னாங்க, கேஸு கிடைக்கல அதனால் ஏற்றுறேங்க. இல்லையே, தெரிஞ்சுக்கணும்ல. கேஸுக்கும் ஈரானுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, கேஸுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, கேஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதாவது டீ 20 ரூபா, சரிங்க 20 ரூபாங்க. டீ 10 ரூபா, சரிங்க 10 ரூபாங்க. டீ 15 ரூபா, ஆமாம் 15. ஏன்னா எதுவுமே கேள்வி கேட்கணும்லங்க. ஏங்க ஒருத்தர் விலையேற்றிக்கிட்டே இருந்தால் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? கேட்கணும்ல. எங்கே கேட்கணும்? பேப்பரை படிக்கணும், 4 கட்சிகள் சொல்கிறத வந்து கட்சிகள்கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்கணும். ஈரான் இஸ்ரேலில் பிரச்சனைனா இங்கே ஏன் டீ விலை ஏற்றுறேன்னா, இப்போது இதுக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு பாருங்க, இதுதான் காமெடி இருக்கிறதுல. என்ன தெரியுமா? கோபம் வர்ற மாதிரி கூட அரசியல் பண்ணுங்கடா, தெரிஞ்சு சிரிப்பு வர்ற மாதிரி அரசியல் பண்ணாதீங்கப்பா. இந்த அன்புமணி சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாப்புலன்னா, இங்கே கேஸ் விலை ஏறி போச்சுங்க அப்படின்னா போய் திமுக கேளுங்கிறாப்புல. எங்க கேஸுக்கும் திமுக என்னங்க சம்மந்தம் இருக்குது? கேஸு கொடுக்குறது ஒன்றிய அரசுங்க, கேஸு ஒரு சம்மந்தப்பட்டது பிஜேபிங்க. இதுதான் அரசியல். இதை தான் இப்போ அன்புமணி பின்னாடி உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க, இதைத்தான் இந்த வேத வாக்காக எடுத்துக்கிட்டு, ஆமாங்க கேஸுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குதுங்க, கேஸை வந்து திமுக தாங்க குறைக்கணும். லூசு போயல. கேஸுக்கு திமுகவுக்கு என்னங்க? கேஸுங்கிறது வெளியுறவு குழு சம்மந்தப்பட்டது. அது நம்ம கேஸை வெளியிலேருந்து வாங்குகிறோம். அது வந்து முடிச்சு வைக்க வேண்டியது மோடி தானேங்க. மோடி தானேங்க சம்மந்தப்பட்டிருக்காரு. இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் திமுக. நேற்று ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க சேலம் பக்கத்தில், அதுக்கு என்னடான்னு கேட்டால் திமுக தான் காரணங்கிறாரு அன்புமணி. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் பைத்தியமாக இருந்தால் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாங்க, ஒரு டாக்டர் எப்படி இருந்தால் என்னங்க விடுறது? இப்போ பஸ் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு டிரைவர் பண்ணுற தப்புக்கும் ஒரு முதலமைச்சர் ஒரு அரசு என்னங்க பண்ண முடியும்? இப்படி தான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இன்னொருத்தான் இங்கே ஒருத்தான் சுற்றிட்டு இருக்கிறான் சீமாண்டி, பூரா பொய்யா சொல்லிட்டு தெரியுறாங்கன்னு ஒரு கிளவி சொல்லுங்கள, அந்த மாதிரி பூரா பொய்யா சொல்லிட்டு 5 தலைநகர, அதாவது பேசும்போது ஜாலியாக இருக்கும். இப்போ சில பேர் இந்த ஜோசியக்காரன்ட்ட போவாங்க. ஜோசியக்காரன்ட்ட எதுக்கு தெரியுமா போவாங்க? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துக்காக போவாங்க. உண்மையிலே ஜோசியக்காரங்கள்ட்ட போகிறதுக்கு ஒரு பயங்கரமான உளவியல் இருக்குது. என்ன தெரியுமா? அவன் நெகட்டிவாக பேச மாட்டான், ஜாலியாக பேசுவான். நம்ம மனசில் உள்ள குறைகளெல்லாம் அப்படியே வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க, இன்னும் ஒரு வருஷம் தான் உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், உங்கள் வீட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதனால இப்படி இருக்குது, அதனால் நீங்கள் பண்ண தப்பு கிடையாது, நீங்கள் நாசமாக போகிறதுக்கு நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு பொய் சொல்லுவான். ஆனால் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணங்கிறது அவன் சொல்ல மாட்டான். இல்லை நீ இது வெளில ஒரு சக்தி இருக்குது, வெளிலேருந்து ஒரு சக்தி தகட்ட வச்சுட்டாங்க, வெளிலேருந்து ஒரு மைய வச்சுட்டாங்க, அதனால தான் நீங்கள் இப்போ ஆமாங்கய்யான்னு எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிக்கிட்டு அவன் சொல்லும் பொழுது நம்ம தப்பு இல்லைப்பா, எவனோ ஒருத்தன் தப்புப்பா, நான் பரிசுத்தமானவன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னால் எந்த ப்ராப்ளமும் என் குடும்பத்துக்கு கிடையாது, நான் பரிசுத்தமானவன்னு இன்னொருத்தர் சர்டிஃபிகேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அப்படியே சுகமாக இருக்கும். ஆமாங்க நான் காரணம் கிடையாது, எவனோ ஒருத்தன் காரணங்க
அப்படின்னு சொல்லும்போது இனிக்குது இல்லை? அதே மாதிரியான ஒரு ஜோசியக்கார போய் தான் இந்த சீமா. எப்படின்னா, எனக்கு இது வேணுங்க, எனக்கு அது வேணுங்க, ஆமாங்க நான் வந்து 5 தலைநகரம் ஆக்குவேங்க. விஜய் வந்தா சொல்கிறான், நான் வந்து அஞ்சலைமால் நீதிமன்றங்கிற புதுசாக ஒன்று உருவாக்குவேங்க, தாய்மாமா சீரை ஒன்று டைரெக்டாக கொண்டு. லூசு போயில, இதெல்லாம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? சட்டம் இயற்றும் உரிமை நம்மக்கிட்ட கிடையாதுடா லூசு போயில. அதை இன்னொருத்தன் அப்ளை பண்ணுண்டா, இன்னொருத்தன் அப்ரூவ் பண்ணுண்டா. இதெல்லாம் இந்த அடிப்படை அறிவை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காம மேம்போக்குத்தனமா அரசியல் பண்றது. நான் வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம் எல்லாத்தையும் தலைநகரமாக்குவேன் அப்படியா? ஏன் இதை விட்டுட்டீங்க பாருங்க. நான் இந்த விருங்கம்பாக்கம் சுடுகாடு, நீங்கள் இருந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அதையெல்லாம் தலைநகர் ஆக்கி விடுங்க இஷ்டத்துக்கு. போகிறது வர்றதெல்லாம் வந்து கருத்து பிரச்சனைன்னு ஏற்றி விடுவான். அதாவது உலகத்திலேயே இப்படி ஒரு கிறுக்கனை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படின்னா, எந்த சுயமரியாதையும் இல்லாத ஒரு ஜந்து தான் அது. சீமான் வந்து மனுஷங்களை சேர்த்தியே கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ முரண்பாடாக இருக்கலாங்க. மனுஷன் வந்து கோவப்படலாம், வந்து முரண்படலாம், ஏதோ கடுப்பில் பேசலாம், ஏதோ டென்ஷன் இருக்கலாங்க. ஆனால் சீமான் மாதிரி ஒரு பிறவி உலகத்திலே கிடையாது. என்ன தெரியுமா சொல்கிறாப்புல? என்னங்க எங்கள் பயலெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, தேவையில்லாமல் எங்களை சீன்றாங்க, இதெல்லாம் நியாயமாங்க அப்படின்னு கேட்குறாப்புல. என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி தப்பாக நான் வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தப்பாக பேசினேன், அதுக்காக போய் அம்மா அப்பாலாம் தப்பாக பேசினேன், அதுக்காக பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அப்படி தானே பண்ணுவாங்க. நீங்கள் கருத்து பேசுனா கருத்து பேசணும், நீங்கள் பதிலுக்கு பொண்டாட்டி பிள்ளைய பேசுனா தூக்கி போய் மிதிக்க தான் செய்வாங்க அப்படின்னா, அதுக்கு சீமான் என்ன சொல்கிறாப்புல? அழகான தீர்வு சொல்கிறாப்புல. ஏக்கா, நான் வந்து உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய பேசுகிறேன், உங்கள் ஆத்தா அப்பால பேசுகிறேன்னா, நீங்களும் அதே மாதிரி ஏன் ஆத்தா அப்பால அப்பனையும் ஏன் பொண்டாட்டி பிள்ளைய பேசிட்டு போகுங்க. இஸ் ஈக்குவலுங்க, அவ்வளோதானங்க, முடிஞ்சு வெரி சிம்பிளுங்க. இப்படி எவனா பேசுவோனாங்க? ஏண்டா என் பொண்டாட்டி பிள்ளைய பேசுகிறேன்னா திரும்பிட்டு நான் அடிக்க தானே வருவேன், எப்படா என் பொண்டாட்டி பிள்ளைய பேசலான்னு. ஆனால் சீமன் என்ன சொல்கிறாப்புல? நோ டென்ஷன், பி ரிலாக்ஸ் ப்ளீஸ். நான் உன்னைய பேசுகிறேன்ல, உனக்கு ஏன் கோவம் வருது? பதிலுக்கு நீ என்ன பேசிட்டு போ, மேட்ரு முடிஞ்சுது அப்படின்னு ஈஸியாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறப்பல அந்த மாதிரி ஒரு அறிவுடைய ஆள் தான் சீமானு. இப்போ இதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு பீஸ் வந்துருக்குது விஜய்னு. அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? தான் வடிவேல் மாதிரி ஆக்கி விட்டாங்க நம்மளை. அது அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆயிடுச்சு. அதாவது எல்லாருமே வந்து, அதாவது நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது, நடிக்கும் பொழுது, டான்ஸ் ஆடும்போது, விஜய் பாட்டு பாடும் பொழுது, நடிக்கும் பொழுது நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆமாங்க, ஆமாம் தலைவா, நீ என்னைய மாதிரியே இருக்கியா, ஆமாம் நீ எனக்கான, ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், ஆமாம் இப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். நைஸாப்பில் எல்லாரையும் ஏமாற்றி ஒரு பெரிய ஹீரோ ஆக்கிட்டு புசுக்குன்னு வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னா, டேய் இது வரைக்கும் நீ இது சொல்லிட்டு வந்தில்ல, இப்போ இதை நம்பி தானே உன் பின்னாடி வந்தேன், என்ன திடீர்னு நீ பாட்டு கட்சி ஆரம்பிக்கிறேங்கிற? இப்போ நான் என்னை சேர்த்து தானே நீ வந்து முன்னேறினேன், நான் சொல்லி தானே நீ ஹீரோ, நானும் தானே ஹீரோ, நான் ஹீரோன்னு சொன்னதுனால தான் நீ ஹீரோ இல்லையா? இப்போ நான் வந்து உன்னை அரசியல் தலைவர் இல்லைங்கிறேன், அதையும் நீ கன்சிடர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டா, எல்லாரையும் சேர்த்து ஏமாற்றி நடித்து ஹீரோன்னு ஒத்துக்க வச்சு அந்த புகழை வச்சுக்கிட்டு தலைவர் ஆகிட்டங்கிறாப்புல. அது எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ மக்களின் மனதை வென்று விட்டார் விஜய், மக்களின் மனதை வென்றவர் விஜய், அதனால் வந்து அவர் அந்த பாப்புலாரிட்டியை வச்சு அவர் தலைவர் ஆகிட்டாருங்க அப்படின்னா, நீ எதை வச்சு ஹீரோவான, எதை வச்சு பாப்புலாரிட்டி தானே? நான் சொல்லட்டுங்களா? நீ எப்படி காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் நடிச்சியோ, எப்படி லவ் டுடேன்னு ஒரு படம் நடிச்சியோ, ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஹீரோ அப்படின்னு நினச்சிருக்கிறோ, கேவலமான விஷயங்களையும் நீ பண்ணியிருக்கிற, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? பம்பாய் சிட்டி, சொக்குவாரட்டி, உட்டாவாரு, செவத்தை கட்டின்னு பாட்டு பாடியிருக்கிற, ஊட்டி மலை பியூட்டி உன் பேர் என்னமான்னு கேட்டிருக்கிற, என்ன இது மாதிரி தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமான்னு கேட்டிருக்கிற, என்ன ஓகேவா? நீ வில்லனா இன்னும் 2 படத்தில் பிரியமுடன்ங்கிற படத்தில் வில்லனா நடிச்சிருக்கிற, அழகிய தமிழ் மகன் படத்தில் நீ வில்லனா நடிச்சிருக்கிற, சரியா? இப்படி இவ்வளோ படங்களில் நீ கேடு கட்டணம் நடிச்சிருக்கிய, இதுக்கு நீ பதில் சொல்லணும்ல. பெண்களை பற்றி தவறாக பேசியிருக்கிற, பெண்கள் ஆடையை பற்றி பேசியிருக்கிற, ஓகேவா? ஒரு காலத்தில் இதெல்லாம் நீ பேசியிருக்கிறியா ராஜா? இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? இப்போ பெண்களை கவர்ந்து அண்ணன் தங்கச்சி ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன்பிறப்பே அப்படிலாம் பாட்டு பாடிருக்கல, அதுக்கு ஒரு தங்கச்சி வந்து கைத்தட்டி ரசிச்சது.
ஓகே, அது உன் ரசிகை ஆயிடுச்சு, அது உன் ஃபேன் ஆயிடுச்சு, உன் தொண்டர் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாடினேன், தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு பாட்டு பாடுற. சரி, அதனால வந்து அந்த அம்மா உனக்கு ஓட்டு போட்டாங்க. அயோக்கிய பயலுக அந்த லவ் பண்ணுறங்கிற பேரில் ஸ்டாக்கிங் பண்ணி பொண்ணை ஒன் சைடு லவ் பண்ணி ஒரு பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த பொண்ணை துரத்தி போய் லவ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீல, அதை கற்றுக் கொடுத்தது நீ தான். அவனும் உங்கள் ஃபேன் தான், அவனும் தொண்டராக இருக்கிறான், அவனும் இந்த சமூகத்தில் உலாவிட்டு இருக்கிறான். அவனை நீ அப்படியே விட்டுட்டு போயிட்டியே. அவனும் தானே சமூகத்தில் இருக்கிறான், அவனை திருத்தினியா? ஸ்டாக்கிங் பண்ணுறது தப்புடான்னு சொல்லியிருக்கியா அவனுக்கு நீ? ரவுடிசம் பண்ணுறது தப்புடா, பொய் சொல்கிறது தப்புடா, ஏமாற்றக்கூடாதுடா, அப்படிலாம் நீ பண்ணியிருக்கில்ல, அதெல்லாம் தப்புன்னு நினைக்க நீ சொல்லியிருக்கிறியா? அவனும் தானே அவன் தொண்டனாக இருப்பான், அவனும் தானே ஒரு ரசிகனாக இருக்கிறான், அவனும் தானே இன்னைக்கு மாறி நிற்கிறான். இந்த அயோக்கிய பயலுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த டிவிகேல விசில் அடிச்சாங்க குஞ்சுகளை தெரியுறாங்கல்ல, இவனுங்க தான். அதாவது நல்ல கேரக்டரை எடுத்துக்கிட்டவங்க நல்லவங்களா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அயோக்கிய பைய கேரக்டரில் நடிச்சுல விஜய், அதை நம்பி ஒரு கூட்டம் வந்துச்சுல, அவனுக்கு தான் இன்னைக்கு தற்கொலையா மாறி என்ன சொன்னாலும் கேட்காம, எதோ சொன்னாலும் காதில் வாங்காம தருதல பயிலெல்லாம் திரிகிறாங்க. எனக்கு வந்து ஆந்திரா பாலாஜியில் வந்து ஒரு இது இருக்குது, மனிதர்கள் வந்து நல்லது கெட்டது வந்து ஆமாம் இருப்பாங்க, சமூகத்தில் என்ன சூழல் இருக்கோ அதை பொறுத்து தான் வளருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எந்த நியாயமும் இல்லாமல், எந்த அறமும் இல்லாமல், எந்த நியாய அநியாயங்களும் இல்லாமல் ஒரு குரூப் எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கும். இப்போ மட்டும் இல்லைங்க, இந்த தற்கொலை கூட்டம் காலங்காலமாக இருக்குது. அதாவது நாமெல்லாம் வந்து மனிதனாக வாழ முயற்சிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம தடுமாறுவோம். இந்த நேரத்தில் நல்லது செய்கிறதா கெட்டது செய்கிறதா நம்ம முடிவெடுப்போம். அப்போல்லாம் நம்ம தத்தளிச்சு நம்ம போராடி மனிதனாக இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கவலையெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் கொய்யால பாடுறா நம்ம மிருகம் தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடான்னு சொல்லிட்டு இந்த மனித தன்மையை கலட்டி வச்சுக்கிட்டு, ஓகேவா, நான் மனிதன் இல்லை, நான் மனிதனாக வாழ முயற்சிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தற்குறித்தனமாக தான் வாழவன்னு சொல்லிக்கிட்டு திரிகிறவனுங்க தான் இந்த சீமான் பின்னாடியும் இந்த விஜய் பின்னாடியும் சுற்றி திரிகிறானுங்க. எந்த நியாய அநியாயங்களும் ஒன்று கிடையாது. நியாயம்னா நீ நியாயம் பேசு, ஓகேவா, அநியாயம்னா எதிர்த்து கேள்வி கேட்கணும்டா. அவன் என்ன சொன்னாலும் இந்த புனிதத்தன்மை கட்டுறதுக்குல என் தலைவன் என்ன சொன்னாலும் சரியா இருக்குங்கிறது எப்படி சரியா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? அக்கா தங்கச்சியா நான் இருப்பேன், தேவைப்பட்ட பொண்டாட்டியாக இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அது தப்புன்னு கண்டிக்கணும். அவன் தான் தலைவன், அவன் தான் மனுஷன். தலைவன்லாம் விடுங்க, அவன் தானே மனுஷன் இல்லை? ஒரு ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டுன்னு ஒருத்தர் இல்லைங்கிற எப்படி சொல்லுவ நீ? எப்படி சொல்லுவ? தனிப்பட்ட பிரச்சனைங்க, அது தலையிடக்கூடாதுங்க. எப்படிங்க தனிப்பட்ட பிரச்சனை? எப்படி தனிப்பட்ட பிரச்சனையாகும் அது? ஒரு பொது வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையின் அங்கமே அப்படிங்கிறதான் இருக்குது. எப்படி தனிப்பட்ட பிரச்சனையா போகும்னு கேட்குறேன். ஒரு பொண்ணை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற, அது வந்து எப்படி தனிப்பட்ட பிரச்சனையாகும்? அதே மாதிரி ஒரு ரசிகனுக்கு பிரச்சனை வந்தால் ஒரு காதலியவோ அல்லது மனைவியவோ அவனுனோ ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா? எப்படி சொல்ல முடியும்? 27 வருஷம் கூட வாழ்ந்துருக்கிய, எப்படி ஒத்து இல்லைன்னு சொல்ல முடியும் உன்னால? அப்போ இதுதான் இப்போ என்ன சொல்லுவான், இதே விஜய் கூட இருக்கிற இந்த லூசு பயலுக நாளைக்கு அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேர் வந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, பாஸ் ஒருத்தர் இல்லை பாஸ் விட்டு போங்க பஸ்ன்றான். லூசு பயல எப்படா சொல்லுவேன்? நீங்க இவ்வளோ காலம் கூட இருந்திருக்கிற, எப்படி ஒருத்தர் என்ன வகையில் ஒருத்தர் இல்லை, என்ன வகையில் ஒருத்தர் சொல்லணும்ல? ஆக இந்த மாதிரியான தற்குறித்தனத்தை வளர்த்து விடுகிற ஒரு வேலையைத்தான் விஜய் பார்க்குறாப்புல. தொடர்ந்து இப்போ அவர் வந்து ஒரு அரசியல்னு பேசி தெரிகிறாப்புல, அது என்னன்னு என்ன கணக்கில் வருதுன்னு தெரியல. கூட்டணிக்கு வாங்கன்னு பேசி தெரிஞ்சாப்புல. யாரும் உன்னை மதிக்கலை, யாரும் வரமாட்டாங்க, இன்னைக்கு தனியாக நிற்கிறாப்புல. அதாவது அவர் இடையில ஒன்று சொல்கிறாப்புல, என்ன தெரியுமா, எல்லா நேரத்துலையும் பேச வேண்டிய தேவையில்லைங்க, சில நேரத்தில் அமைதியாக இருந்தால் போதுங்க, அவன் தாங்க தலைவன், எவங்கிட்ட காது குத்துற நீ? அதாவது என்ன சொல்கிறாப்புலன்னா, திருப்பரங்குன்ற பிரச்சனை இல்லைண்ணா, திருப்பரங்குன்ற பிரச்சனை என்னன்னா அதை வந்து சங்கியும் இந்த சங்கிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அயோத்தி பிரச்சனை மாறிங்க, அது இன்னொரு அயோத்தியாக நாங்கள் திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. அதை போய் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிரச்சனையில்னு டீல் பண்ணுறாப்புல விஜய். ஒரு முருகன் இந்து முஸ்லீம் பிரச்சனையை நம்ம என்ன சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாப்புல, நேற்று போயிட்டு இஃப்தார் நோன்பு கஞ்சி குடிக்கிறாப்புல, குடிச்சிட்டு அசால்ட்டா நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன், நான் வந்து அதும்பாங்க இதும்பாங்க, அதெல்லாம் நான் நம்பாதீங்க. இது எங்கே ராஜா போயிருந்தேன், திருப்பரங்குன்ற பட்சத்தில் எங்கே போயிருந்த? அந்த இஃப்தார் நோம்பையும் எங்கே தெரியுமா குடிக்கிறாப்புல? ஐயா,
மகாபலிபுரத்தில் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு ஹால் எடுத்து அங்கே உட்காந்து இஃப்தார் நோம்பு குடிக்கிறாங்க. அந்த ஆளு ஏங்க எல்லாரும் எங்கெங்க போய் குடிப்பாங்க இஃப்தார் நோம்பு? ஒரு பள்ளிவாசல் யாராக இருந்தாலுமே, இவ்வளோ பேசுகிற எடப்பாடியாக இருந்தாலுமே வந்து இஃப்தார் நோம்பு அங்கே தானே குடிக்கிறாரு. அப்போ இஃப்தார் நோம்பு கூட நீ ஹாலில் வந்து 3 ஸ்டார் ஹோட்டலில் போட்டு தான் குடிப்போன்னா இவ்வளோதான் விஜயோட. நான் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் வரமாட்டாப்புல, தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து நீங்கள் ரசிகன் 1.5 நிமிஷம் எனக்காக ஒரு பிஜிஎம்ல இடைவிடாமல் ஆடினாருங்க, ஒரே ஷாட்டுங்க, சூப்பராக ஆடினாருங்க அப்படின்னு நீ ஓட்டு போடுவ. ஆனால் நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் கூட வந்து நிற்க மாட்டாப்புல. திமுக அதிமுக ஆஃபீஸ் போட்டு கிளை கழகம் போட்டு பூத்துக்கு வார்டுக்கு வார்டு ஒரு பந்தலை போட்டு வேலை பார்ப்பாங்க. டிஎம்கே டிவிகேன்னு எப்படி எலெக்ஷன் அப்போ மட்டும் இல்லை, எல்லா டைமும் வேலை பார்ப்பாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு வார்டு செயலாளர்கிட்ட போய் சொன்னேன், ஒரு வட்ட செயலாளர்கிட்ட சொன்னேன், ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னேன்னா அவர் வந்து உனக்காக நிற்பார், கேட்பார். ஒரு திமுகவில் வேற யார்ட்டையோ விஜய் கட்சிக்காரன் நீ எவன்கிட்ட போய் சொல்லுவேன்? உனக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா யார் உனக்கு வந்து நிற்பா? அதனால் சொல்கிறேன், அவங்கள நம்பி போகாதீங்க, நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்ல வரதா தான். இது வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே உள்ள வெறுப்பில் பேசுகிறீங்க. என்ன அங்கே ஒரு மாற்றம் வர வேணாம், மாற்றம்லாம் வரட்டுங்க, மாற்றம் வரணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ. அவன் வந்து நல்ல மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கணுங்க. அதாங்க ஆமாம், நல்ல மாப்பிள்ளையை சூப்பராக பெஸ்ட் மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கணும். ஆமாங்க, கட்டி கொடுக்குறோம். ஒரு மாப்பிள்ளையை கட்டி கொடுக்குறோம், அவன் உருப்படவனாக இருக்கிறான், நல்லவனா இல்லை, அவனை வந்து நான் முடிச்சு விட்றான். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒத்து வரல, முடிச்சு விட்றேன். அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறோம்ல, அப்போ என்ன நம்ம பார்ப்போம் தெரியுமா? மாப்பிள்ளை இருக்கான்ல, அவனை விட பெட்டராக இருக்கணும் அப்படி தானே எதிர்பார்ப்போம். அவன் தான் அப்படி தானே பார்த்து வைக்கணும் கல்யாணம் பண்ணுறதா. இப்போ மாற்றுன்னா இங்கே திமுக இருக்குன்னா திமுகவோட பெட்டரான ஒரு கட்சி தானே இப்போ நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் இல்லையா? அது வரைக்கும் அந்த கட்சி தானே இருக்க முடியும். இல்லை அவன் வந்து அவன் அயோக்கிய போய் தான் கஞ்சா குடிப்பான், பீடி அடிப்பான், அவனுக்கு கேன்சர் இருக்குது, அவனை கொண்டாந்து கட்டி வைங்கன்னா எப்படி கட்டி வைக்கிறது? மாற்றம் வேணும் தான், ஆனால் சரியான ஆளாக இருக்கணும். சரியான மாற்றத்தை கொண்டு வந்து வைக்கணுமே தவிர சும்மா ஏதோ உப்புக்கு சப்பானின்னு ஒருத்தரை கட்டி வைப்பீங்களா நீங்கள் உட்காந்தங்கச்சிக்கு? அப்படி கட்டி வச்சா அது அயோக்கியத்தனம் இல்லையா? அதுதான் நம்ம கேட்குறோம். உங்களுக்கு மாற்று வேணும். ஆமாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் இதே பேசுகிறாங்க, சமூக நீதி, ஜனநாயகம், அது இது, உரிமை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் கேட்க கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை உங்களுக்குன்னு வரும்பொழுது தான் அது வந்து பிரச்சனையாக மாறும். உங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னா நீங்கள் சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுக்கணும். விஜய் வரும்பொழுது சரியான ஆளைத்தான் வந்திருப்பாப்புல, ஆனால் சுற்றி உள்ளவங்க அவனை கெடுத்து விட்டு போயிடுவாங்க. அதனால் விஜய் வந்து சரியான மாற்று இல்லை. இன்னமும் நீங்கள் தேட வேண்டியதான். அடுத்து யாராவது மாற்று வந்தாங்கன்னா அவங்களையும் பரிசோதித்து தான் நீங்கள் வந்து அரசியலை கொண்டு வரணுமே ஒழிய, அரசியலில் அந்த அதிகாரத்தில் உட்கார வைக்கணுமே ஒழிய. விஜய்க்கு என்ன தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். ஒரு கிலோ அரிசி என்னன்னு தெரியுமா? அது ஏதாவது உங்களை பற்றி உங்களோட நடவடிக்கை தெரியுமா? மேலே அவர் வந்து எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், அவர் ஃப்ளைட்டில் போகிறாப்புல. நம்ம வாழ்க்கை எப்படி அவருக்கு தெரியும்? அவருக்கு போர் அடிக்குதுன்னு அரசியலுக்கு வராப்புல. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுல்ல. அதனால் வந்து அவரை வந்து ஒரு மாற்றுலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ இவ்வளோ இந்த கனவு காண திட்டம் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாப்புல. கனவு காணுங்கள், உங்கள் கனவு திட்டம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாப்புல. அதை வந்து கிண்டல் பண்ணுறாப்புல. யார்? மாண்புமிகு மேதை, மாண்புமிகு கணம் பொருந்திய சிவி சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நயன்தாரா வேணுங்கிறாப்புல. கரெக்டு தான். இது வந்து நீங்கள் சிவன்கிட்ட கேளுங்க. இது அவங்க வந்து பொது சொத்து கிடையாது, அவங்க விக்னேஷ் சிவனோட ஒய்ஃபு. நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதுக்கு தக்கா பதிலடி அவர் கொடுப்பாரு. நம்ம என்ன கேட்குறோம்? கனவு காண திட்டத்தில் நீ வந்து நயன்தாராவை கேட்குறேன்னா, உங்கள் வீட்டில் பெண்மணிகள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கனவு காண திட்டத்தில் அவங்க இதே மாதிரி கேட்கலாமா? அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ என்ன பேசுகிறோம்? இவ்வளோ தான் இவங்களோட அரசியல் புரிதல்ங்கிறது. என்னென்னா இவ்வளோ தான். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாப்புல, ஏப்பா புடவை கொடுத்துனீங்க, உள்பாவடை கொடுக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாப்புல. அரசியல்னா என்ன? அதாவது திமுக இல்லைன்னா அதிமுகவுக்கு அரசியல் கிடையாது. ஏன்னா திமுக 2000 கொடுக்குதுன்னா, ஓ அது நல்ல திட்டம் போல இருக்குது, அது நல்ல வரவேற்பு இருக்குதுப்பா, ஜனங்கள்லாம் ஜாலியாக இருக்காங்கப்பா 2000 கொடுத்தா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 500 சேர்த்து ஒரு 2500 கொடுத்துருவோம் அப்படின்னு அரசியல் பண்ணுற ஆளுக்கு தான் நீங்கள். உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன புதுசாக
தமிழகத்தை நாங்கள் வந்து அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி நாங்கள் தான். சரி பண்ண, நீ என்ன மாற்றத்தை கொண்டு வந்த, நீ என்ன திட்டத்தை கொண்டு வந்த சொல்லு பார்ப்போம். என்ன திட்டத்தை கொண்டு வந்த? ஒன்றும் கிடையாது. சத்துணவு திட்டம்ப, தாலிக்கு தங்கம்ப, வேற என்ன வச்சிருக்கிற? வேற என்ன வச்சிருக்க? வண்டி 30 வருஷம் ஆண்டில்ல, உன்னிட்ட என்ன திட்டம் இருக்குது? ஓகேவா? உன்னைய விட கம்மியாக தானே திமுக ஆண்டுச்சு. முக்தார் வந்து ஒரு பட்டியல் படிச்சாரு, ஞாபகம் இருக்குதா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 15 நிமிஷம் படிக்கிறாருங்க திமுக செய்த சாதனையை. பேசி முடிக்க முடியல. 15 நிமிஷமும் எய்த்தாவில் உட்காந்துருக்க ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. ஓ, இவ்வளோ திட்டம் இருக்கான்னு. அவ்வளோ திட்டத்தை திமுக செஞ்சுருக்குது. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்லி காட்டாமல் போனது தான் இந்த சமூகத்தின் பிரச்சனை. ஓகேவா? அதே மாதிரி இப்போ கனவு இல்லம்னு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிக்கிறாருன்னா, கனவு உண்மையிலே உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெட்டிஷனுங்கிற பேரில் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒரு பெட்டிஷன் போடலாம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனை இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஆசை வரலாம், எனக்கு ஃப்ளைட்டு வேணும், எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும், 3 ஸ்டார் ஹோட்டலில் நான் தங்கணும், எனக்கு அந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். தப்பு இல்லை தான். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொல்லுங்கள், என்னால் நிறைவேற்ற முடிஞ்சதாக இருந்தால் நிச்சயமாக நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு யதார்த்தமாக ஒரு பதிலை சொல்கிறாரு. நீங்களும் அது மாதிரி யதார்த்தமான தீர்த்து வைக்க முடிய பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமாக அது தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதனால் இது வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது. அரசியலுங்கிறதோ விளையாட்டு விஷயம் கிடையாது. வந்து அவங்க சொல்கிறதுனாலேயே சும்மா கிண்டல் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. அதனால் இந்த பிரச்சனையை வந்து ஏதோ அரசியல் சும்மா இவங்க அப்படி தான்ப்பா, அரசியல்வாதிகளே இப்படி தான்ப்பா அடிச்சுக்குவானுங்கப்பா, அவனுக்கும் வேலை இல்லை இவனுக்கும் வேலை இல்லை, அவன் இவனை திட்டுவான் இவன் அவனை திட்டுவான், இவனுக்கு பொழப்பே கிடையாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த 2 பேரில் தான் உங்களுக்காக பேசுகிற எவனோ ஒருத்தன் இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் உங்கள் வேலை. உங்களுக்காக யார் பேசுகிறான்னு பார்த்து ஓட்டு போட வேண்டியது தான் மக்களோட வேலை. உங்களுக்கு வேலை இருக்குது, பிஸியாக இருக்கிறீங்க, அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் ரைட்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற இந்த சின்ன கேப்பில் தான் உங்களுக்காக யார் பேசுகிறாங்க, உங்களுக்காக யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக தொழில் பார்க்குறீங்க. ஆனால் அரசியலையே ஒரு தொழிலாக கொண்டு, அரசியலையே ஒரு வேலையாக கொண்டு செய்கிறவங்க தான் அரசியல்வாதிகள். அவங்களையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது அரசியல்வாதினாலே கெட்டவன், அரசியல்வாதினாலே ஊழல்வாதி அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. காமராஜரை வந்து இருக்கிறாருன்னா காமராஜர் மாதிரி பல காமராஜர் இருக்கத்தான் செய்கிறாங்க, நம்ம பார்க்கறது கிடையாது. அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு வர வேண்டியது மக்களோட உங்களுக்கு பொறுப்பு. உங்கள் வார்டு கவுன்சிலரில், உங்கள் வார்டில் கூட ஒரு காமராஜர் இருப்பார், உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஒன்றிய பிரதிநிதியில் கூட ஒரு பிடிஆர் பழனிவேல்ராஜர் இருப்பார், பிடிஆர் தியாகராஜர் இருப்பார், அது உங்களுக்கு தெரியாது. நல்ல நல்ல அரசியல்வாதிகளை உங்கள் தெருவிலே கலைஞர் இருக்கலாம், உங்கள் தெருவிலே ஸ்டாலின் இருக்கலாம், உங்கள் தெருவிலே ஒரு உதயநிதி இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. ஆக விளையாட்டுத்தனமாக அரசியல்னா சும்மா சாதாரண விஷயம் தானே, அது வந்து சும்மா பொழுதுபோக்கு வேலை இல்லாமல் பேசி திரிகிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா பிரச்சனையும் வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை. எல்லாமே உங்களுக்காக தான் எல்லாமே நடக்குது. நீங்கள் கொடுக்குற உங்களோட இப்போது நீங்கள் கொடுக்குற காசில் தான் அரசியல் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். சில பேருக்கு, பல பேருக்கு புரியாது. நம்மளால தான் ஆச்சுப்பா, நம்ம கொடுக்கறதுனால தான் இவங்க காரில் போகிறாங்க, நம்ம கொடுக்கறதுனால தான் வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ உண்மையோ அதே உண்மை உங்கள் எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதினாவே கெட்டவன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து ஆமாப்பா அப்படின்னு முடிவு தரக்கூடாது. நல்ல அரசியல்வாதி இருக்கானா அவனை தேட வேண்டியது உங்கள் பொறுப்பு, அவனுக்கு தேடி வாக்களிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை தேடணுமே ஒழிய காசுனால எப்படி, உங்கள் காசுனால எப்படி அரசியல் நடக்குதோ அதே மாதிரி உங்கள் எண்ணத்தினாலையும் தான் அந்த அரசியல் நடக்குதுங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் இந்த அரசு இந்த 5 ஆண்டு காலத்தில் முழுக்க மக்களுக்காக எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி ஒரு நல்ல அரசுங்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ இங்கே ஒரு கவர்மெண்ட் இருந்தானே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுது தெரியுமா, ஒரு பிரச்சனையை சொன்னீங்கன்னா கேட்குறாங்க. கேட்குறது முதல்ல வேணும். ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது கேட்கணும், கேட்டு சால்வ் பண்ணணும். இதுதான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. இதை ஒரு அரசு செய்தா இதுதான் ஒரு அரசுக்கான முதல் படி, முதல் வேலை இதுதான். இதுக்கப்புறம் தான் அது அவங்க எவ்வளோ செய்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க, எவ்வளோ வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு. நம்ம போய் நின்னோம்னா நம்மளை மதிக்கிறாங்களா, நம்மளை பார்க்குறாங்களா, நம்மளுக்கு நம்மளோட பாரம் கொஞ்சம் குறைக்கப்படுதா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஒரு ஆட்சியாளோட வேலையாக இருக்க முடியும். இப்போ கேஸ் விலை குறைக்குதுன்னா
சொல்கிறாரு. தொழில் நடத்துகிறவங்களுக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு என்னென்னு, இது மாதிரி உங்களோட கடையோட இபி கட்டணம் 2 ரூபா குறைக்கப்படும், ஒரு யூனிட்டுக்கு இது மாதிரி 2 ரூபா குறைக்கப்படும், 100 யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி மோடி ஏதாவது சொன்ன, மோடியை நோக்கி நம்மளுக்கு கேள்வியே வர்றதில்லை, எந்த கேள்வியும் வர்றதில்லை. நம்மளுக்கு ஸ்டாலின் தான் எல்லாமே ஈஸியாக கேள்வி கேட்குறது, ஆள் கிடைக்கிறதுனால நம்ம ஈஸியாக கேள்வி கேட்டுருவோம், மோடியை கேட்குறதில்ல. அது மாதிரி நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க, ஸ்டாலினை பார்த்து போடுங்க. ஏன்னா அவர் இந்த 5 வருஷத்தில் நிறைய திட்டம் செஞ்சுருக்கிறாரு. நான் போன 4 வருஷத்தில் எடப்பாடி என்ன செஞ்சார்னு கேட்டால் நம்மளுக்கு எந்த பதிலும் கிடையாது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எடப்பாடி செஞ்சாரான்னு கேட்டால் ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா? பதறி போய் பயந்து போய் ஓடிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு பதில் கிடையாது. இப்போ ஸ்டாலின் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னோன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 3 பேர் 3 திட்டத்தை சொல்லுவீங்க. ஆமாங்க, என் பொண்டாட்டி காசு கொடுக்குறாரு, என் பிள்ளைக்கு காசு கொடுக்குறாரு, என் பொண்ணுக்கு காசு கொடுக்குறாரு, ஆமாங்க அப்படின்னு 3 திட்டம் சொல்ல முடியும். இந்த 3 திட்டத்துலேயும் 2 விஷயம் இருக்குது. என்னென்னா அவர் எல்லாருக்கும் செஞ்சுருக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த செஞ்ச விஷயத்த பொதுமக்களாகிய நமக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. ஆமாங்க, நான் இந்த வேலை பார்த்துருக்குறேங்க அப்படின்னு உங்களுக்கும் அந்த அக்கௌண்டபிலிட்டியை மாற்றிருக்கிறாருல, அதுவும் செஞ்சுருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வாய்ப்பளித்தால், அவருக்கு நீங்கள் வாய்ப்பு அளிச்சிங்கன்னா, நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனசில் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுங்க, எனக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்குதுங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க, என் பிரச்சனை யாராவது கேட்க மாட்டாங்களா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு ஆம்பளைங்க சொல்கிறதும் புரியுது. அதே மாதிரி ஆம்பளைங்களும் யாராவது உங்களோட கோரிக்கையை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதுக்கும் அவர் தீர்வு எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கே செய்கிறாருங்க, ஆண்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாருன்னு ஒரு காண்டு இருக்கலாம், இல்லை ஒரு எரிச்சல் இருக்கலாம். அந்த கோரிக்கையை நீங்கள் நிச்சயமாக ஸ்டாலின்கிட்ட சொல்லுங்கள், எப்படியே தெரிவிங்க. நீங்கள் மனுவாகவே கொடுக்கலாம், கொடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதுக்கும் அவர் தீர்வு சொல்லுவார். எல்லாத்துக்கும் தீர்வை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. சமூக நீதிக்காக சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் உழைச்சிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் குரலையும் அவர் கேட்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். யாரு குரலையும் அவர் கேட்காம இல்லை. அதனால் அந்த ஆட்சி வரக்கூடாது. அதாவது மக்களுக்காக உழைக்கிறவங்க யாரு, தனக்காக உழைக்கிறவங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடணும். ஸ்டாலின் மக்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி எதுக்குமே டெல்லிக்கு போகாதவர் தன்னோட கூட்டணிக்காகவும் தன்னோட கூட்டணி சீட்டுக்காகவும் மட்டுமே டெல்லிக்கு போகிறாரு. ஆனால் இதை தவிர்த்து என்னைக்காவது டெல்லியை எதிர்த்து இந்த எடப்பாடி பேசியிருக்கிறாரா? எப்பொழுதும் எல்லா டைமும் டெல்லிக்கு எதிராக அறிக்கையும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஓப்பனாக பகிரங்கமாக ஸ்டாலின் சொன்ன மாதிரி எடப்பாடி என்னைக்காவது பேசுவாரா? பேச மாட்டார். இப்போ பாருங்க, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்க, எடப்பாடி என்ன சொல்லிட்டு இருந்தாப்புலன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாட்சியை கொடுப்போம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியை கொடுப்போம்ங்கிறாப்புல. எப்போ சொன்னாப்புல தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கடைசி எப்போ சொன்னார்னு ஒரு 3-4 மாதம் முன்னாடி சொன்னாப்புல. இந்த கேப்பில் என்னைக்காவது இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு புரட்சி தலைவர் பொம்மை செம்மல் அவரோட ஆட்சியை கொடுப்போம்னு ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அவர் பிரச்சார பயணம் போயிட்டு இருக்கிறாப்புல. என்னைக்காவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா? நாங்கள் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? இதுதான் அவர் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாருன்னு இப்போ தான் தெரியுது நமக்கு. அதனால் அவர் நமக்கெல்லாம் செய்ய மாட்டார். அவர் வீட்டு பிள்ளைங்க, அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி, அவருக்கு காரு, அவருக்கு பங்களா, அவருக்கு ஏசிங்கிற விஷயத்தோடு அவர் முடிஞ்சு போயிடுவார். மக்களுக்கு சிந்திச்சு பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. ஏன்னா நெருக்கடி மேல் நெருக்கடி வந்தால் அவர் தலையை திருப்பிட்டு போயிடுவாப்புல. அதுதான் அவரோட குரலாக இருக்குது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அப்படி கிடையாது. நமக்காக பேசுவார், உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் பேசுவார். ஓகேங்களா? அதை மனசில் நினச்சி உங்களுக்காக யார் யார் போராடுவார்கள், அண்ணன் திருமாவளவன் இங்கே இருக்கார், காங்கிரஸ் கட்சி இங்கே இருக்குது, அப்புறம் இன்னும் பிற தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கே இருக்கிறாங்க, ஐயா வைகோ இருக்கார், இப்படி பலதரப்பட்ட மக்கள் எதிர்த்து பேசுகிறவங்க. ஒரு பிரச்சனைனா முதல்ல எதிர்த்து பேசணும். அவங்கெல்லாம் ஒரு அணியில் இருக்கிறாங்க, அவங்க தான் உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க. எந்த விஷயத்தையும் எதுக்காகவும் பேசாதவங்க உங்களுக்கு ஒரு நாளும் குரல் கொடுக்க மாட்டார்கள். அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிறது வேஸ்ட்டு. அதனால் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களோட மக்களையும் கூடியிருக்கிற மக்களையும் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும், வாழணும், நானும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும். அதுக்காக தான் இந்த தெருமுனை கூட்டம். இப்போ திராவிட விடுதலை கழகம் 100 கூட்டம் சென்னையில் போடுறதா சொல்லி இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள போட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் இப்படி
உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் போடப்படுது. ஸோ நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்குனீங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.